நம்ம கம்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க. அந்த 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் தான் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில் வச்சுட்டு ஸ்டீம்லாம் அடங்கின வாட்டி நம்ம அந்த கம்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணியெலாம் கரெக்டாக இருக்குது. இந்த கம்பு நல்லா ஆறி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வடகம் புளிஞ்சு போடணும். இப்போ உங்களுக்கு காரத்துக்கு ஏதாவது மிளகாய் தூள் ஏதாவது பச்சை மிளகாயெல்லாம் நீங்கள் அரைச்சி ஊற்றுற மாதிரி தான் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆறின வாட்டி நான் கொஞ்சம் மிளகாய் தூள் மட்டும் தான் சேர்த்து கலந்துக்க போகிறேன். இல்லையா நம்ம இந்த உப்பு மட்டும் போட்டு கூட நம்ம வடகம் புளிஞ்சு போட்டுக்கலாம். கம்பு வடகத்துக்காக நல்லா ஆறி வந்துச்சு. கையில் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக நான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் காரத்துக்காக. இப்போ வந்து நம்ம வடகம் புளிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கம்பு வடகெல்லாம் நம்ம புளிஞ்சு விட்டாச்சு. இப்போ கொண்டு நம்ம வெயிலில் தான் வைக்க போகிறோம். கட்டரில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். கீழே வச்சா டஸ்ட் வரும் அப்படின்றதுக்காக. சும்மா ஒரு நாள் காஞ்சாவே போதும், நல்லா காஞ்சி போயிடும் அடிக்கிற வெயிலுக்கு. நம்ம அப்படியே வெயிலில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் வந்து காய போட்டிருந்தோம். நல்லா ஒரே நாள்லேயே காஞ்சிருச்சு. இந்த வத்தலை நம்ம எடுத்து தட்டுக்கு மாற்ற போகிறோம். வத்தலை எடுக்கும்போது இப்போ டைரெக்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா வத்தல்லாம் உடஞ்சி தான் வரும். இப்படி பின்னாடி தண்ணி தெளிச்சுட்டு நம்ம எடுக்கும்போது வத்தல்லாம் உடையாமல் வரும். பாருங்க, எடுக்கும்போது அப்படி பாருங்க ஈஸியாக வருது. கம்புலேயே இவ்வளோ சூப்பராக நம்ம வடகம் செஞ்சுருக்கோம். இது வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு இதுக்கெல்லாம் சூப்பராக. அப்படியே பார்த்தீங்கன்னா லேசாக தொட்டாலே பாருங்க அப்படியே ஈஸியாக உடஞ்சி வருது. கம்பில் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியான வடகம் செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாங்க. இந்த பச்சரிசி வடகத்தை விட இந்த வடகம் செஞ்சு பாருங்க, அதுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த வடகம் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானும் தட்டி விட்டு போங்க.